இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆன்லைன் மூலியமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எல்லோரும் இருக்கிற இடங்களிலே யாவரும் முழங்கால் படியிட்டு வண்ணமாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. மகிமையும் மகத்துவமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காய் நம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடல்கள் மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தனி பாடல்கள் மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ராஜா, ஓ ஹல்லேலூயா. செய்தி மூலியமாய் கர்த்தருடைய நாமம் வெளிப்படுவதாக. ராஜா, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடக்கூடிய வார்த்தைகளாய் இந்த ஆராதனையிலே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய மகிமை எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. பாடல்கள் மூலியமாய் பேசும், ஆராதனை மூலியமாய் பேசும், தேவ வார்த்தையின் மூலியமாய் பேசுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அப்படி உட்கார்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படியே நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் என்ற பாடலை உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லாம் பாடுவோமா? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவின் என்னை கட்டவிழ்த்தார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவின் என்று கட்டவிழ்த்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். பாடுவோமா? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுங்க. என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார்,
உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுமா, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தி சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஹல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. எல்லாரும் சொல்லுமா, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்துருவின் என்று ஜெயம் தந்தார். பாடுங்க. ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்துருவின் என்று ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை எனக்கு தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை எனக்கு தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். ஓ ஹல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், அவரே உனக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லமை கரம் உன் நடுவிலே இறங்க போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், அவரே என் தேவன், நீர் ஒருவரே எனக்கு தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். காவற்சி நாயகனே, கண்களில் இறைந்தவரே, காவற்சி நாயகனே, கண்களில் இறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. சொல்லுங்க. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். சொல்லுங்க. எல்லாரும் மைகளை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். சொல்லுங்க. உமக்கே சோத்திரம், ரமணா சந்தரோ. உயிருள்ள நாட்கள் எல்லாம் என்னை துதிக்கிறேன் ராஜா. நீர் ஒருவரே துதிகளுக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர். நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும்
உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. சொல்லுங்க, உமக்கே சோத்திரம். ஓ, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கே சோத்திரம். மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. உமக்கே சோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். நல்ல உற்சாகமை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு வந்தவாய். ஆண்டவரே, என் நாவிலே உள்ளதெல்லாம் உம்முடைய புகழ் மாத்திரம் ராஜா. ஓ, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நின்றவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையிலும் கூட உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, பக்தன் அழகாய் சொல்லுகிறார், உம்மீது கொண்ட நேசம் ஆண்டவரே அது அக்கினி ஜுவாலை. ஓ, ஹalleluya. தண்ணீரும் வெள்ளங்களும் அதை பிரிக்க முடியாது ராஜா. உம்மீது வைத்திருக்கிற அன்பை பிரிக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். பக்தன் அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று. ஓ, ஹalleluya, ஹalleluya. எத்தனை நாட்கள் இந்த துன்பத்தின் பாதையில் நான் கடந்து வருவேன். எத்தனை நாட்கள் இந்த வியாதியை நான் சகித்துக் கொண்டிருப்பேன் என்ற சூழ்நிலையிலே, ஓ ஹalleluya, கலந்து இந்த காலை வேளையில் நீ பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரா, கர்த்தருடைய வல்லமை கரம் இந்த காலை வேளையில் உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். ஹalleluya. அவருடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க ஒரு மனுஷ சக்தியால முடியாது. ஹalleluya. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் இன்னுக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya. தண்ணீரும் வெள்ளங்களும் அதை பிரிக்க முடியாது. ஓ ரபன சத்ர பலபா, நீ கர்த்தரை மாத்திரம் விசுவாசமாய் பிடித்துக் கொண்டால், கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நீ பிடித்துக் கொண்டால், சகலவற்றையும் நீ மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய பிரசன்னம் இறங்கின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. ரிதனா சந்துலா பகதரி அந்தரே. ஓ ரிகமன சந்தரபாஷி அந்தரே. ஈனால சொல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார்.
செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுரா. கரங்களை அப்படி வானத்திற்கு நேரம் உயர்த்தி, எனக்கொரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். பாடுங்க, எல்லா பாடுங்க. வேதனைகளை, நீ பாடுகிற வேதனைகளை இயேசு பார்க்கிற தெய்வம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்ணீர்களை கூட அவர் காண்கிற தெய்வம். ஓ, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், கண்ணீரை அவர் காண்கிறார். என்ற பாடுகளை, என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில், ஓ, ஏற்ற நேரத்தில் செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அவர் உன் வேதனைகளை காண்கிற தெய்வம். உன் கண்ணீரை என் துருத்தியில் அல்லவோ நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில இருக்கிறாய் என்பதை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் நாங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு அவர் உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கும்படியாக, ஓ, உன் வியாதிக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கும்படியாக என் பரிசுத்த தெய்வம் இந்த காலை வேளையிலே உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்காகவே இந்த பாடல் கடந்து வருகிறது.
கர்த்தருடைய பிள்ளையே. ஓ ரிகபதன ஷந்துல ரத்தனமா. Thank you Holy Spirit. இப்படி மகிமையின் பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது ராஜா. இப்படி வல்லமையின் கரம் அந்த காலை வேளையிலே இறங்கிக் கொண்டிருக்கிறதப்பா. ஓ ஹalleluya. உன் வேதனைகளை மாற்றி உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் திருமணம் பற்றுகிறபடினாலே கரங்களை உற்சாகமாய் தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. நீ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு முடி வார்த்தை சொன்னது போல எங்கள் கண்ணீரை நீர் காண்கிற தெய்வம் அப்பா. எங்கள் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் இந்த வேதனைக்குள்ளாக நான் கடந்து செல்வேன். இன்றைக்கு என் கண்ணீர் மாறும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா சகோதரியே சகோதரா. இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் உன் அருகிலே இறங்கி வந்திருக்கிறார். நிச்சயமாய் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி. ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மீது வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்து முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனை சமூகத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் எங்கள் சபையின் தலைமை போதுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு இருப்போம், ஜெபத்தோடு கேட்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 5வது மாதத்தின் கடைசி மகிழ்ச்சி நாளிலே உங்களை யூடியூபின் மூலமாக சந்திப்பதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதிலே தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார், ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சந்திப்பதற்கு முன்பாக நாத்தான்வேல் எனப்பட்டதான ஒரு மனுஷனையும் இயேசுவையும் 2 பேருடைய உரையாடல்கள் சந்தித்த விதங்கள், அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாகிய நாத்தான்வேல் இவர்களை குறித்து வேதத்திலே யோவானுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலும் 48வது வசனத்திலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே வாசிக்க கேட்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகளாய் வசனங்களாய் இருக்க நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிற விதத்தையும் ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்கிற விதத்தையும் இங்கே அழகாக திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதுகிறவராகிய கண்டோ அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊராகிய இயேசுவே என்றான். இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே 45வது வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் மறுபடியும் வைக்கிறேன். அந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 45வது வசனம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும்
நாசரேத்தினுமாகிய இயேசுவே என்றான். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகின்றான். ஆண்டுடைய கிருபையினாலே நாத்தான்வேலை குறித்து அங்கே சொல்லும்போது சொல்கின்றான், நாங்கள் மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்து நாங்கள் பாடி படித்திருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த இயேசு எனப்பட்டதான அந்த தெய்வத்தை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். அந்த பார்த்ததான அவருடைய முகத்திலே ஒரு சாயல் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஒரு நன்மைகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரை கண்டபடினாலே நீயும் அவரை காண வேண்டும் என்று நாத்தான்வேலை இந்த பிலிப்பு அழைக்கிறார், அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது நாத்தான்வேல் பிலிப்புவை பார்த்து கேட்கின்றான், யாதொரு நன்மை உண்டாயிருக்க கூடுமோ என்று சொல்லி இந்த நாத்தான்வேல் பிலிப்பிடத்திலே கேட்கின்றான். அப்படி ஆமென், பிலிப்பிடத்திலே கேட்கின்றான். அப்படி என்றால் இந்த நாத்தான்வேல் ஏதோ ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நன்மை தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. ஆகவே அவன் சொல்லுகின்றான், நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்றால் யாதொரு நன்மை எனக்கு கிடைக்குமா, ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா என்று சொல்லும் போது இந்த பிலிப்பு சொல்லுகின்றான், நீ வந்து அந்த இயேசுவை பார் என்று அவர்கள் அழைக்கிறதாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாத்தான்வேல் ஏதோ ஒரு நன்மையை எதிர்த்தபடியினாலே, எதிர்பார்த்து கொண்டு இருந்தபடியினாலே இயேசுவிடத்திலே தான் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாத்தான்வேல் அறிந்து இப்பொழுது பிலிப்புவோடு இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்கிற தெய்வம் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதான அந்த தெய்வம் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவருமானவர். அவரே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. ஆகவே நாங்கள் பார்த்த அந்த இயேசுவை நாத்தான்வேலே நீயும் வந்து பார் என்பும் போதுதான் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு நன்மை வந்திருக்க கூடுமோ, கிடைக்குமோ என்று சொல்லி நாத்தான்வேல் கேட்டான். கேட்ட மாத்திரத்திலே பிலிப்பு சொல்லுகிறான், இயேசுவினிடத்திலே நீ வந்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நாத்தான்வேலை கர்த்தர் எங்கே கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே இயேசு நாத்தான்வேலை கண்டாராம். அல்லேலூயா, சத்தமாலையில சொல்லுவோம். அப்படி என்றால் நாத்தான்வேலை இயேசு எங்கே கண்டார்? அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே அவனை கண்டார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது நாத்தான்வேலே உன்னை நான் கண்டேன் என்று ஆண்டவராக இயேசுவே வாயை திறந்து சொன்னார். ஆகவே முதலாவது உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னையும் என்னையும் காண்கிற தேவன். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை காண்கிற தேவனை குறித்து முதலாவது உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே பல பேரை வேதத்திலே ஆங்காங்கே கண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சோதரம், வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் சடுதியாக மத்தியான வேளையிலே அவன் மீது ஒரு ஒளி அவனை பட்டபடியினாலே தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சகேயு எனப்பட்டதான ஒரு மனுஷனை ஆண்டவர் காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கும் போது அவனை கண்டாராம். கண்டு அவனை பார்த்து சொன்னாராம், சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி நீ வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி சகேயுவை குறித்து ஆண்டவர் அத்தி மரத்திலே இருக்கும் போது கர்த்தர் அவனை கண்டார். அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆகாரை சூர் வனாந்தரத்துக்கு போகிற வழியிலே
வனாந்தரத்திலே ஆண்டவர் அந்த ஆகாரை கண்டதாக என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் காண்கிற தேவன். ஆகார் சொன்னார், ஆண்டவருக்கு ஒரு பெயரிட்டார், என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் ஆண்டவருக்கே ஒரு பெயரை இட்டார். இந்த காலவெளியிலே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். உபாகம புத்தகத்திலே யாக்கோப்பை ஆண்டவர் எங்கே கண்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது என்றால் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை தயவு செய்து 10வது வசனம், 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பை கர்த்தர் எங்கே கண்டார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தம்முடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அருமையான ஒரு வார்த்தை. யாக்கோப்பை கண்டுபிடித்ததன் நோக்கம் வித்தியாசமான முறையிலே அவனை கண்டுபிடித்தாராம். அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தாராம், அவனை நடத்தினாராம், அவனை உணர்த்தினாராம், அவனை கண்ணின் மணியை போல அவனை பாதுகாத்தார். ஏனென்றால் கண்டுபிடித்தாரே, அவனை கைவிட்டு விடவில்லை, இடையிலே விட்டு விலகவில்லை. அவனை கரம் பிடித்து நடத்தி அவனை ஆசீர்வாதத்தோடு யாக்கோப்பை நடத்தினது உண்மையானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 5 மாதங்கள் உன்னை நடத்தினார். உன் கணவனை, உன் மனைவியை, பிள்ளைகளை ஆண்டவர் போஷித்து உடுத்துவித்து அற்புதமாக நடத்தினார். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், தம்முடைய கண்ணின் மணியை போல யாக்கோப்பை பாதுகாத்தார், நடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே தேவன் இந்த கால வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே, இந்த 5வது மாதத்தை முடிக்கிற தருவாயிலே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கூட இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், மேதாவிகள் இருக்கிறார்கள், மந்திரிகள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யத்திலே பெருகிறவர்கள் இந்த உலகத்திலே பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னை அவர் தெரிந்து கொண்டார், உன்னை கண்டார் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், உன்னை இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவதற்காகவே இந்த உலகத்திலே ஆண்டவர் உன்னை கண்டுபிடித்திருக்கிறார். அன்மையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இருக்கிற இந்த நிலைமைகள் வருகிற நாட்களிலே மாறும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் மாறி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யவானாக, செல்வந்தனாக மாற்றுகிற வேளை வந்துவிட்டது. ஆகவே என்னுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கண்டுபிடித்த தேவன் அல்லவா, அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அல்லவா, வழுவாதபடி நடத்துகிற தேவன் அல்லவா, பாதங்கள் கல்லில் இடராதபடி நடத்துகிற தேவன் அல்லவா. அந்த தேவன் முதலாவது நம்மை கண்டுபிடிக்கிற, காண்கிற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேசி இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். ஆகவே இயேசு உன்னையும் என்னையும் இந்த நாத்தான் வேலை ஆண்டவர் கண்டுபிடித்தார். அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே கர்த்தர் அவனை கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். அதே 48வது வசனத்தை யோவானுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அருமையான வார்த்தையை ஆண்டவர் நாத்தான்வேல் இடத்திலே சொல்லுகின்றார். நாத்தான்வேல் கேட்கின்றான், ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர்? 2வது தலைப்பு, முதலாவது காண்கிற தேவன், 2வது அறிகிற தேவன். நீர் எப்படி ஆண்டவரே என்னை அறிவீர் என்று சொல்லி அங்கே நாத்தான்வேல் இயேசுவிடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது இயேசு சொன்னார்,
சொன்னார், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இரண்டாவது தலைப்பு என்னவென்றால் உன்னையும் என்னையும் அறிந்த தேவன். அருமையான இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே குடும்பங்களை நடத்துகிறோம், வாழ்க்கையை நடத்துகிறோம், குடும்பத்தை கட்டி கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அறிந்த தேவன். தாவீது சொன்னான், ஆண்டவர் என் உட்காருதலையும் அவர் என்னுடைய எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தாவீது அழகாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் அறிந்த தேவன். அது மட்டுமல்ல, தாவீது சொன்னான், ஆண்டவரே என்னுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா என்று சொல்லி தாவீது அங்கே அழகாக அங்கே சொல்வதாக பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே உன்னையும் என்னையும் அறிந்திருக்கிற, சரியாய் அறிந்திருக்கிற, நேர்த்தியாய் அறிந்திருக்கிற, உள்ள திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இருதயத்தின் காயங்களையும் ஆற்றுகிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அறிந்த தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பிலிப்பை இரண்டாவது ஆண்டவர் அறிந்தாராம். எங்கே அறிந்தார் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறது வேதத்திலே. ஒரு வசனத்தை மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அழகான வசனம், நெற்றியான வசனம். ஆண்டவர் இருதயத்தில் காயங்களை ஆற்றுகிற தேவன், இருதயத்தின் பாரங்களை எடுத்து போடுகிற தேவன், இருதயத்திலே காணப்பட்டதான உள்ளான காயங்களை ஆற்றி தேற்றி கட்டி ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே வாழ வைக்கிற தெய்வம் தான். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். நன்றாக கவனிப்போம். அறிந்த தேவன். எதை அறிந்தவர்? குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அறியவில்லை. இருதயத்தில் உள்ளதான காயங்கள், இருதயத்திலே காயப்பட்டு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, இருதயத்திலே காயப்பட்ட அந்த காயங்களை அறிந்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆகவே சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவனை விடுவித்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இருதயத்தில் உள்ள காயங்களை காண்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலைகளிலே எப்படியோ நான் வாழ்க்கையை முடித்து விட்டேன், எப்படியோ என் வாழ்க்கை நடந்து கொண்டு வருகிறது, ஏதோ உயிரோடு இந்த உலகத்திலே வாழ்கிறேன், இன்றைக்கு இருப்பேனோ நாளைக்கு சாவேனோ என்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன் உன் இருதயத்தை அவர் ஆண்டவருடைய கிருபையினாலே அறிந்திருக்கிறார். இருதயத்தின் காயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்தபடியினால் அவர் சொன்னார், அழகாக சொன்னார், நேர்த்தியாக சொன்னார், உன் கவலைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன், நீதிமானை நான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே, அதே ஆண்டவராகிய இயேசுதான் சொல்லுகின்றார், இருதயத்தின் காயங்களை கட்ட பிதாவாகிய தேவன் என்னை உலகத்துக்கு என்னை அனுப்பினார் என்று சொன்னார்.
இருதயத்தை அறிந்த தேவன், பாடுகளை உபத்திரவங்களை அறிந்த தேவன். ஆகவே அவர் சொன்னார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று சொல்லி 1 பேதுருவுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலை நிறுத்துகிற என் தேவன் இந்த காலவெளியிலே உன்னுடைய சோத்திரம் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன் என்பதை 2வது பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 அவர் காண்கிற தேவன், 2வது உன்னை அறிந்த தேவன், இருதயத்தின் வேதனைகளை அறிந்து காயத்தை கட்டி சுகமாக்கி ஆசீர்வாதத்தோடு வாழ வைக்கிற தேவன் என்பதை உங்கள் மத்தியிலே 2வது சொல்லி நான் முடிக்கின்றேன். 3வது நம்முடைய தேவன் யார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். 50வது வசனம் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நன்றாக கவனிப்போம். அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன் என்று சொன்னதை கேட்டு நீ ஆச்சரியப்படுகிறாயே. உன்னுடைய நிலைமைகளை நான் அப்படியே சொன்னேன் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறாயே. உன்னை காண்கிற தேவன் என்று சொன்னேன், ஆகவே நீ ஆச்சரியப்படுகிறாயே. உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன், ஆகவே ஆச்சரியப்படுகிறாயே. இதிலும் பெரியதானவைகளை நான் உனக்கு காட்டப் போகிறேன். அதுதான் பெரியதான ஆசீர்வாதங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 3வது தலைப்பு என்னவென்றால், உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்தார். தரித்திரங்கள் மாற வேண்டும், சிறுமைப்பட்டவர்களுடைய நிலைமை மாற வேண்டும், எளிமைகள் மாற வேண்டும். உலகத்திலே காணப்படுகிற எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமை மாறி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் 3வது இதிலும் பெரியதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி நாத்தான் வேலுக்கு சொன்னது போலவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 3வது உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதை உன் ஜனங்கள் காண போகிறார்கள். உன்னுடைய உறவினர்கள் காண போகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அதை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தானியேலை கர்த்தர் ஸ்தோத்திரம் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். தானியேல் அதை போலவே உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வேளை இந்த வருகிற 5வது மாதத்தை முடித்து 6வது மாதத்துள்ளே பிரவேசிக்கும் போது நீ எப்படி போக போகிறாய் என்றால், ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு, ஒரு வல்லமையோடு, ஆண்டவருடைய கிருபைகளோடு, வரங்களோடு, வல்லமைகளோடு, தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய கிருபையினாலே 6வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று சொல்லி 3வது தலைப்பு, ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோம். 1வது காண்கிற தேவன், 2வது அறிந்த தேவன், 3வது ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, எங்கே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்திலே, எந்த நிலைமையிலே, எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ, உன் சிரசின் மீது ஒரு அபிஷேகம் இறங்குகிறதையும், வல்லமை இறங்குகிறதையும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறதையும், சீயோனிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவராக. கண்களை மூடுவோம், தலைகளை வணங்குவோம். ஆவியானவர் இந்த காலைவெளியிலே நம்மோடு கூட பேசினார். நம்மை காண்கிற தேவன், நம்மை அறிந்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வருகிற காலம் முழுவதும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த செய்தியின் படியே, வசனத்தின் படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு விசை கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகலவான் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.